வெல்கம் டு குரலமுது யூடியூப் சேனல். கிருஷ்ணதேவராயர் காலத்தில் தெனாலிராமன் மந்திரியாக இருக்கும் பொழுது வெளிநாட்டு புலவர்கள் ஒரு குரூப்பாக வந்து இவரிடம் ராஜாவிடம், நாங்கள் கல்லாதகளை உலகத்தில் இல்லாதகளை ஆகையால் நாங்கள் இன்று உங்கள் சபையில் உள்ள புலவர்களுடன் வாதாட வந்துள்ளோம், தாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்க, உடனே ராஜா கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை பார்த்து, என்னப்பா என்று கேட்க, தெனாலிராமன் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம், நாளை காலையில் அவை தொடங்கும்போது இதை நாம் வாங்கி வைத்துக்கொள்வோம் என்று சொல்ல, உடனே தெனாலிராமனை இடம் கேட்டபோது அவன் சொன்னதும் உடனே அந்த புலவர்களிடம், நாளை காலை 9 மணிக்கு நீங்கள் தயாராக வந்து விடுங்கள், விவாதத்தை வைத்துக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டார். அவர்களோ செருக்காக, நான் கல்லாதகளை, இந்த உலகத்தில் இல்லாதகளை என்னை எவரும் வெல்ல முடியாது என்று செருக்கோடு வார்த்தையை கொட்டிவிட்டு சென்று விட்டார்கள். தெனாலிராமன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அவன், ராஜா, இதை நாம் நாளைக்கு வாதம் பண்ணுவதற்கு சில பொருட்கள் வாங்க வேண்டும் என்று கேட்க, என்னப்பா எது வேணாலும் வாங்கிக்கொள் என்று சொல்ல, 1 கிலோ முந்திரி பருப்பு, 1 கிலோ பசுவின் நெய், 1 கிலோ பாதாம் பருப்பு, இன்னும் சில பட்டாடைகள் வாங்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கறந்து கொண்டு அவன் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டான். மகன் மந்திரி மட்டுமல்லாமல் அச்சது கசங்கள் என்று சொல்லக்கூடிய 8 புலவர்களுக்கும் தலைவன் தெனாலிராமனே. அப்போ இந்த புலவர்களை எல்லாம் கூப்பிட்டு, ஏப்பா நாளைக்கு வாதத்தை தொடங்கலாம் என்று இருக்கிறதே, இதற்கெல்லாம் நாம் என்ன செய்வோம் என்று ஒருவரையும் உங்களது யோசனையை கூறுங்கள் என்று கேட்க, அதற்கு அவர்கள் எதுவும் கூற முடியாது, திகைத்து விட்டனர். அவர்கள், நீங்கள் போயிட்டு வாருங்கள், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு இவன் வீட்டுக்கு சென்று விட்டான். அன்று முறையாக நெய்யை ஊற்றி பருப்பு நெய் சாப்பாடு, பாதாம் பருப்பு எல்லாம் தின்னுட்டு மறுநாள் புதிய பட்டாடையை உடுத்தி கையில் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு அங்கிருந்து ராஜ நடை போட்டு வருகிறான். இங்கே 9 மணிக்கு இவன் வருவதற்கு முன்னதாகவே எதிர்த்தரப்பு புலவர்கள் வந்து வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது புத்தகத்தை வைத்து கொண்ட அவன், இது என்ன புத்தகம், இது கொண்டு என்ன வாதம் பண்ண போகிறீர்கள் என்று எதிரி கேட்க, இது சைசு வித்தை, இதை கொண்டு நான் இன்று உம்முடன் வாதாடி வெற்றி பெறப் போகிறேன் என்றான். இவன் சொன்னதையும் இவனை ஏறுபோல் பீடு நடையையும் பார்த்த அவர்கள் மிரண்டு விட்டார்கள். சைசுவா, அது என்ன என்று கேட்டார்கள். அதைத்தான் கொண்டு இன்று வாதாடப் போகின்றோம் என்று மிரட்டிய குரலில் சொல்ல, எதிரிகள் திகைத்து விட்டு, அரசே, இந்த வாதத்தை நாளை வைத்துக்கொள்ளலாமா என்று கேட்க, ராஜா தெனாலிராமனை பார்த்து, என்னப்பா அவர்கள் சொல்கிறார்கள் எப்படி என்று கொள்ள, தாராளமாக வைத்துக்கொள்ளட்டும், அதனால் ஒன்றுமில்லை என்று சொல்லி அத்தோடு அந்த வாதத்தை நிப்பாட்டி கொண்டு எதிர்த்தரப்பை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். மறுநாள் வழக்கம்போல் 9 மணிக்கு சபை தொடங்கியது. தெனாலிராமன் வழக்கம்போல் அதேபோல் ராஜ நடை போட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எதிர்த்தரப்பு யாரும் வரவில்லை. இதை அறிந்த ராஜா, என்ன இவ்வளவு நேரமாயும் கூட வரவில்லையே, ஒரு ஆள் அனுப்பி அவர்கள் வீட்டில் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து விட்டுவாங்கள் என்று ஆள் அனுப்பினார். அங்கே சென்று பார்த்தபோது வீடு பூட்டப்பட்டிருந்தது. பக்கத்து வீட்டுக்காரர்களை, என்னப்பா இந்த வீட்டில் இருந்தவர்கள் எங்கே என்று கேட்க, அவர் விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் புறப்பட்டு போய்விட்டார்கள் ஐயா என்று சொன்னதும் ராஜாவிடம் வந்து சொல்ல, அவர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். இவர்களுடைய செருக்கு இங்கே பலிக்கவில்லை. இத்தோடு இந்த கதை முடிவுற்றது.